வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது தமிழக அரசின் விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தடைகளை சரித்திரமுறை. இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போலாவாங்க. இதுதான் செய்தி. இதெல்லாம் செய்கிறேன்னா, உழவரை தேடி வேளாண்மை உழவர் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த ஸ்கீம் யார் தொடங்கி வச்சானா, மு.க.ஸ்டாலின். இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 29/5/2025 அப்போ மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்னையில இருந்து காணொலி வழியாக திருவாரூர் மாவட்டம் வலங்கியம்மன் வட்டாரம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் இந்த ஸ்கீம் தொடங்கி வச்சார். இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வேளாண்மை விரிவாக்க சேவையில் உழவர்கள் அவர்களின் கிராமங்களே வளர்விடும் வகையில் இந்த ஸ்கீம் தொடங்க முடியாது. இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்திடும் வகையில் விவசாய பெருமக்களை அழைத்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதோடு உழவர்களின் நலனை பேணும் வகையில் வேளாண்மை துறை என்ற பெயரினை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் வேளாண்மை உழவர் துறையில் 5 தனி நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் 1,94,000 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மேலும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட தரிசு நிலங்களில் சாகுபடிக்கு உகந்ததாக மாற்றி நீர் ஆதாரங்களை உருவாக்கி மின்சாரம் வழங்கி சிக்கனமாக நீரை பயன்படுத்திட சொட்டு நீர் பாசன கருவிகளை அமைத்து நீண்ட நாட்கள் பயன் தரும் பல மரக்கன்றுகளை நடவு செய்து நிலையான வருமானத்திற்கு வித்திட்ட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க பசுந்தாள் உரங்கள், வேப்பமரம், நொச்சி, ஆடுதுடா கன்றுகள் வழங்கும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம், காலநிலை மாற்றத்தினை எதிர்கொண்டு குறைந்த நீரில் வெப்பத்தினை தாங்கி வளரும் சிறுதானிய பயிர்களின் சாகுபடி மூலம் விவசாய வளர்ச்சியை நிலைப்படுத்த தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாம உழவர்களின் வருமானத்தை பெருக்கிட வழிவகை செய்து வருகிறது. இதனால புதிய தொழில்நுட்பங்களுடன் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து உழவர்களிடம் எடுத்து செல்வது மிகவும் அவசியமாகும் என்பதை உணர்ந்து உழவர்கள் பயிர் சாகுபடியுடன் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற பிற தொழில்களையும் ஒருங்கிணைந்து செய்து வருகின்றனர். எனவே வேளாண் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் பல்கலைக்கழக விண்களுடன் சேர்ந்து கிராமங்களுக்கு நெருங்க சென்று உழவர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கென திட்டங்களை வழங்கிட புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்க ஏதுவாக 2025-26 ஆண்டு வேளாண் தனிநிலை நிதி அறிக்கையில் உழவர்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் அறிவிக்கப்பட்டது. திட்டம் எப்ப அறிவிக்கப்பட்டதுன்னா 2025-26 ஆண்டு வேளாண் தனிநிலை அறிக்கையின் போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 17,116 கிராமங்களில் செயல்படுத்த உள்ளது. அடுத்தது இந்த அறிவிப்பினை செயல்படுத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் வலங்கியம்மன் வட்டாரம் மாணிமங்கலம் கிராமத்தில் உழவர்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தை காணொலி காட்சியாக தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட், இதன் மூலம் வேளாண்மை விரிவாக்க சேவைகள் மற்றும் அரசின் திட்டங்கள் உழவர்களுக்கு அவர்களுடைய கிராமத்திலே வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்திற்கான முகாம்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை 2 மற்றும் 4 வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு வட்டாரத்திலும் உள்ள 2 கிராமங்களில் நடத்தப்படும். இதன் மூலம் விவசாயிகள் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் அரசு நலத்திட்டங்கள் உதவிகள் அவர்கள் விரைவாக சென்றடையும். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் வீதம் மொத்தம் மாதந்தோறும் 1540 கிராமங்களில் உழவரை தேடி வேளாண் உழவர் திட்டம் முகாம்கள் நடத்தப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஸ்கீம் மூலிமா விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா, தேவைகளை கண்டறிதல், திட்ட உதவி வழங்குதல், தொழில்நுட்பங்கள் வழங்குதல், கால்நடை நலன் காத்தல், வேளாண் உற்பத்தியை பெருக்குதல், உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்தல், இந்த பயன்கள்லாம் அதன் மூலியமாக கிடைக்கும். இந்த ஸ்கீமில் என்னென்ன துறைகள் பங்கேற்குன்னா, வேளாண்மை உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, மீன்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், இந்த ஸ்கீமில் இந்த துறைகள்லாம் பங்கேற்கும். இந்த ஸ்கீம் மூலியமா வேளாண் விரிவாக்க சேவைகள் உழவர்களுக்கு அவங்க கிராமங்களே கிடைக்கும்.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஜெனரல் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பத்தி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.